ரைட். பணம் இதை பற்றி முன்னாடியே பேசியிருக்கோமா? 2 விஷயத்தை பேசியிருக்கோம். பணம், சேமிப்பு, முதலீடு. இது 2 பேசிட்டோம். பணம்னா என்னங்க? கிளியராக யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்கள். பண்டம். பண்டம் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணாதான் போய் ஃபஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்துருங்க. பண்டம் மற்றும் பண்டங்கள் கூட போட்டுக்கோங்க. பணிகளை இங்கிலீஷில் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். 2 வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும். ரைட். பண்டம் மற்றும் பணிகளை பரிமாற்றம் செய்வதற்கான கருவி. அதான் முதல் டெஃபினிஷன். கொஸ்டின் இது பார்த்துக்கோங்க. சேமிப்புன்னா என்ன இங்கிலீஷில்? இன்னும் ஒரு சென்டென்ஸ் சேர்த்திக்கணும். இன்றைய அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்த வருமானத்தில் ஒரு தேவைக்கு மீறியெல்லாம் கிடையாது. தேவையெல்லாம் ஏகப்பட்டது இருக்குது. 10 கோடி ரூபா 1000 கோடி ரூபா கொடுத்தாலும் இன்றைக்கி நான் செலவு பண்ணிடுவேன். நீங்கள் செலவு பண்ணிடுவீங்க. சரியா? 1000 கோடி ரூபா இன்றைக்கி செலவு பண்ணலாம். அப்படிங்கிறதுக்குள்ள தேவைக்கு மீறியெல்லாம் சொல்ல முடியாது. இன்றைய வருமானத்தில், இன்றைக்கி வந்த வருமானத்தில் எதிர்கால தேவைக்காக ஒதுக்கி வைக்கிறோம்ல, அதானது சேமிப்பு. ஓகேவா? டிவி பாருங்கள் எவ்வளோ, அதில் உள்ளதெல்லாம் வாங்கிடுவீங்க. எல்லாம் வாங்கணுன்னு தான் ஆசை இருக்கும். நம்ம தானே எல்லாமே. பணம் பத்துமா? வேலைக்கே ஆகாது. ஆமாம். அடுத்து முதலீடு. ரொம்ப முக்கியமான வார்த்தை. முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட். அங்கே நம்ம எக்கனாமிக்ஸினுடைய ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனில் பார்த்தோம்ல, உற்பத்தி காரணிகளில், அங்கே அந்த இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது அந்த கேபிட்டல், அதுக்கான டெஃபினிஷன் வர அது அங்கே மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இங்கே உள்ளது வேறு. சேமித்து வைக்கிறீங்களா, அதை நீங்கள் வீட்டிலே வச்சுக்க மாட்டீங்க. அதை சும்மா வச்சிடக்கூடாது. அது கொஞ்சம் பணம் சம்பாதிக்கணும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த பணத்தை ஒரு இடத்துல கொடுப்பீங்க. உங்களோட உழைப்பு பணமாக மாறுது. அந்த பணம் என்ன பண்ணுது? சும்மா இல்லாமல் அது கொஞ்சம் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருப்பீங்க. ரெகுலர் வருமானம் வந்துகிட்டு இருப்போம். நீங்கள் உங்கள் உழைப்பில் உருவான அந்த பணம் சம்பாதிக்கும். அதுக்காக நீங்கள் பணத்தை கொண்டு போய் எங்கேயாவது கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தானே அது இன்வெஸ்ட்மெண்ட். எங்கெங்கெல்லாம் சார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்? டெபாசிட் வைக்கலாம். எங்கே? பேங்க்கில், வங்கியில் வைப்பாக வைக்கலாம். எல்லாமே கேள்வி எது வேணாலும் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. வைப்பாக வைக்கலாம். அதில் வகையெல்லாம் இருக்குது. 3 வகையான வைப்புலாம் இருக்குது. அதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்புறம். பேங்க் கரண்ட் வைப்புனா என்ன சார்? இந்த மாதிரி உங்களுடைய சேவிங்ஸ் இருக்குல்ல, வீட்டில் வச்சுருக்காம பேங்க்கில் போய் கொடுத்துட்டு நான் கேட்குறப்ப கொடுப்பா அப்படின்னு அவன்கிட்ட கொடுத்து வைப்பீங்க. அதுக்கு பேர் தானே அது டெபாசிட். அதில் 2-3 வகை இருக்குது. மேஜராக 2 வகை பிரிப்பாங்க. அப்புறம் 2-3 வகை இருக்குது. அதெல்லாம் பார்ப்போம் அப்புறம். வெரி குட். அப்புறம் வேறு எங்கே சார் பண்ணலாம் அப்படின்னா, அடுத்தவனுக்கு நீங்கள் கடன் கொடுக்கலாம். லெண்டிங். கடன் கொடுக்கும்பொழுது என்ன பண்ணுவீங்க? இப்போ முன்னாடி பார்த்தோம் அதை பற்றி. சும்மா கொடுக்க மாட்டீங்க. அவன்கிட்ட பத்திரத்தில் எழுதி வாங்கிட்டு கொடுப்பீங்க. இந்த கம்பெனிலாம் இருக்காங்கள்ல, கம்பெனிலாம் என்ன பண்ணுவாங்க? உங்கள்கிட்ட கடன் வாங்குவாங்க. கவர்மெண்ட் கடன் வாங்குவான். நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கான், ஊன்னு அரசியல் பேசுகிறானுங்க. ஏடான்னு கேட்டாக்கா, கவர்மெண்ட் எங்கடா பணம் வாங்க கடன் வாங்கினாக்கா வெளிநாட்டில் வாங்குவாங்கண்ணா. போடா முட்டாள். அப்போ நீ பேசாத, அரசியல் பற்றி பேச, ஓரமாக போடாது. அப்படி தான் பேசிகிட்டு இருக்கோம் உட்காந்து. கவர்மெண்ட் கடன் வாங்குறாங்களா? எங்கேருந்து வாங்குவாங்க? எல்லாம் நினச்சிட்டா வெளிநாட்டிலேருந்து தான் வாங்குவாங்கன்னு. இங்கே நம்ம ஊர் மக்கள்கிட்ட யார்கிட்ட பணம் இருக்கோ அவங்க போய் கவர்மெண்ட்டுக்கு பணம் கொடுப்பான், கடன் வாங்குவான். ட்ரெஸரி பில்லும்பாங்க. சரியா? கவர்மெண்ட். அல்லது நீண்ட காலத்துக்கு என்ன பண்ணலாம்? நீங்கள் கவர்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், கடன் கொடுக்கலாம் நீண்ட காலத்துக்கு. உங்கள்கிட்ட தான் கடனை வாங்குவாங்க. பணம் யார்கிட்ட இருக்கோ அவன்கிட்ட வாங்கி கொடுப்பாங்க. அந்த மாதிரி
அப்புறம் கார்ப்பரேட் கம்பெனிலாம் இருக்குல்ல, அவன் என்ன பண்ணுவான், பத்திரம் வெளியிடுவான். பத்திரம் வெளியிடுறான்னா ஒன்றும் இல்லை, அதான் பாண்டு. பாண்டு தமிழில் பத்திரம். அதில் நீங்கள் முதலீடு பண்ணலாம். அப்போ எனக்கு 1 லட்ச ரூபா கடன் வேணும்னு வெளியிடுவான். இப்போ நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுத்துட்டிங்கன்னா 10 வருஷம் கழித்து இந்த 1 லட்ச ரூபாயை நான் உனக்கு திரும்ப தரேன், வருஷம் இத்தனை % வட்டி தந்துடுறேன் அப்படின்னு உங்களுக்கு பத்திரத்தில் எழுதி கொடுத்துட்டு உங்கள்கிட்ட இருந்து 1 லட்ச ரூபா வாங்கிக்குவோம். யார் பணம் இருக்கோ நீங்கள் என்ன பண்ணலாம், அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். தெரியுமா, இந்த ஆப்ஷன்லாம் இருக்குது. சரியா? அடுத்து இன்னொன்று என்னது, ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடலாம். ஷேரில் பங்கில் வெளியிடலாம். ஒரு கம்பெனியில் என்ன பண்ணுவாங்க, ஷேர்னா என்னன்னு தெரியுமா? ஷேர் அவங்க பங்கு. வெரி குட். அதாவது இப்போ சின்ன அளவு கம்பெனின்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா முதலீடு நீங்களே போட்டு ஆரம்பிச்சிடுவீங்க. ஓகேவா? ஒரு 1 கோடி 2 கோடினா ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து ஆரம்பிச்சிடுவாங்க. 100 கோடி முதலீடு வேணும். 4-5 பேர் சேர்ந்தாலும் போட முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த 100 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டு, 100 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு ஷேர். இதை வந்து என்ன பண்ணுவாங்க, 1 கோடி ஷேராக பிரிச்சுருவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டு 100 crore rupees. இது என்ன பண்ணுவாங்க, 1 கோடி ஷேராக பிரிச்சுருவாங்க. 100 கோடியை 1 கோடி ஷேரை போட்டால் ஒரு ஷேரோட மதிப்பு எவ்வளவு? 100 கோடி ரூபாயை 1 கோடி ஷேராக பிரிக்கிறோம். அப்போ ஒரு ஷேர் 1 கோடியா? பணம் வச்சுட்டு இருக்கிறவங்களாம் தெரிஞ்சுக்கங்க, இதெல்லாம் தெரியல நிறைய பேத்துக்கு. 100 ரூபா ஒரு ஷேரோட மதிப்பு எவ்வளவு? 100 ரூபா. ஷேர் மார்க்கெட்டில் போகிறான், ஷேர் மார்க்கெட்டில் பணம் வருதுன்னு போய் போடுறான். அப்புறம் தெரியாமல் போய் என்ன பண்ணுறது, பணம் கிடைக்குதுன்னு கிரிப்டோ கரன்சி பிட்காயின் கொண்டு போய் போட்டு மாட்டிக்கிறானுங்க. படித்தவனுங்களே ப்ரொஃபஸருங்களே மாட்டின்னு முடிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரியாமல் எப்படி போய் போடுவீங்க? இதெல்லாம் தெரிஞ்சாக்கா அங்கே போய் போட மாட்டோம். புரியுதானு? முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ சார்? ஒரு கம்பெனி ஆரம்பி 100 கோடி ரூபா தேவை. ஒரு ஆள்னால போட முடியாது, 10 பேர் சேர்ந்தாலும் போட முடியாது. என்ன பண்ணுறோம், அதை ஷேராக மாற்றிக்கிறோம், பங்காக பிரிக்கிறோம். 1 crore ஷேராக பிரிக்கிறேன். அப்போ ஒரு ஷேரோட வேல்யூ 100 rupees. அதை நான் வெளியிடுவேன். இந்த மாதிரி மன்னாரன் கம்பெனி ஆரம்பிக்கிறேன், இந்த கம்பெனி இதெல்லாம் பிஸ்னஸ் பண்ண போகிறோம். இந்த குரு படம் பார்த்தீங்களா? குரு உன்னோட படம், அம்பானியோட கதை. குரு தானே? ஆமாம், அம்பானி கதை அது. அவன் நடிகன், கூத்தடிப்பையன். அவன் அந்த ஷேருக்கு நடித்து கொடுத்துட்டு போயிட்டான். 1 கோடி ஷேரு, எனக்கு 100 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டு, இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன். விளம்பரம் கொடுப்பான், பேப்பரில் வரும். ஏதோ பார்க்குறோம் பேப்பர்லாம் சும்மா, ஆனால் தெரியல. வெளியிடுவோம், இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன், இவ்வளோ லாபம் வரும், முதலீடு பண்ணுறவங்க பண்ணுங்கன்னு வரும். அப்போ நீ போய் என்ன பண்ணலாம், அந்த ஷேரை வாங்கலாம். என்கிட்ட 100 ரூபா இருக்குன்னா 100 ரூபாயை கொடுத்துட்டு எனக்கு ஒரு ஷேர் பத்திரத்தில் எழுதி கொடுத்துருவான். 1000 ரூபா இருக்கா, 1000 ரூபா கொடுத்தா 10 ஷேர் கொடுப்பான். 1 லட்ச ரூபா இருக்கா, 1 லட்சம் டிவைடட் பை 100 எவ்வளோ வரும்? 1000மா? 1000 ஷேர். அது மாதிரி யார் வேணாலும் என்ன பண்ணலாம், இந்தியாவில் இருக்கிற யார் வேணாலும் முதலீடு. இதில் இன்னும் நிறைய கான்செப்ட் இருக்குது, ஆனால் ஒன்றுமே கிடையாது. டுபாகூர் வாங்கிக்கலாம், அதான் ஷேர். அவர் சொன்ன மாதிரி, பாரதி ராஜா சொன்ன மாதிரி என்னது, ஒரு குறிப்பிட்ட பங்கு முதலீடு செய்கிறோம். 10 ஷேர் வாங்கினா 10 ஷேர் அளவுக்கு நீங்கள் ஓனர். அப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம். தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? இதுதான் ஷேர். எஸ்பிஐயில் நீங்கள் ஷேர் வாங்கலாம், ஐசிஐசியில் வாங்கலாம். பங்கு சந்தையில் போகிறானா, பங்கு சந்தை உயர்ந்தது குறைந்தது, யார் முதலீடு போடுவா, யாரோடா அப்படின்னு போயிட்டுருக்கோம் நம்மளாம். நீங்கள் பணம் வச்சுருந்தா அதில் முதலீடு பண்ணலாம். இதில் இன்னொரு கான்செப்ட் தான் மியூச்சுவல் ஃபண்ட். அபாயகரத்துக்கு உள்ளானது, யாரையும் நம்பி விடாதீர்கள், அப்படி டுபாகூர். ஆனால் அதில் போட்டால் இதில் வரும், அவ்வளோ வரணும், அவ்வளோ அபாயத்துக்கு உட்பட்டது அப்படிமா. இது அடுத்தது அப்புறம் பேசுவோம். இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இப்படி எத்தனை வழியில் என்ன பண்ணலாம், நீங்கள் முதலீடு பண்ணலாம்.
இதெல்லாம் முதலீடு. இதில் கம்மியான உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இதில் ஓகே, வருஷம் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடும். சரியா? இதில் பத்திரத்தில் முதலீடு பண்ணிங்கனாக்கா, ஷேரில் முதலீடு பண்ணிங்கன்னா வருஷத்தினுடைய கடைசியில் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு வரும். நெட் ப்ராஃபிட், நிகர லாபம். அந்த வருஷம் எல்லா பிஸ்னஸ் பண்ணியாச்சு, வந்தது செலவு பண்ண அதெல்லாம் போக கடைசி ஒரு லாபம் நிற்கும். அதான் நிகர லாபம். 100 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டாக 10 கோடி லாபம் வந்துருக்கு நமக்கு கம்பெனிக்கு. குரு படத்தில் சொல்லுவான் பாருங்கள், 10 கோடிங்க லாபம். நீங்கள் ஷேர் ஹோல்டர்ஸ் நீங்கள் இல்லாமல் நான் இல்லை, நாங்கள் உங்களுக்கு எல்லாம் 30% பிரித்து கொடுத்துட்றேன். ஆமாம், எல்லோரும் எவ்வளோ முதலீடு பண்ணியிருக்கீங்களோ அதில் 30% 100 போட்டால் எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? நல்ல லாபம் கிடைச்சுன்னா அப்படி பிரித்து கொடுப்பான். லாபம் சரியாக கிடைக்கல, அப்போ 10% கொடுப்பான். அடுத்த ஒரு சுத்தமாக லாபம் இல்லை, உங்களுக்கு கொடுக்க மாட்டான். உங்கள் லாபத்தை பிரித்து கொடுக்குறாங்களோ அதுக்கு பேர் தான் டிவிடன் அப்படின்னு சொல்லுவாங்க. பங்காதாயம், பங்கிற்கான ஆதாயம். நீங்கள் பங்கு தொகை செலுத்துனீங்களா, நீங்கள் இப்போ கொடுத்தீங்களா ஷேர், அதுக்கு பேர் பங்கு தொகை. ஷேர் கேபிட்டல், முதலீட்டில் உங்களோட ஷேர். அதுக்கு ஆதாயமாக உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் வருஷம். நிறையா ப்ராஃபிட் வந்தால் நிறையா உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும். கம்மியாக ப்ராஃபிட் வந்தால் கம்மியாக கிடைக்கும். ப்ராஃபிட்டே இல்லைன்னா டிவிடெண்ட் கிடைக்காது. அதான் சொல்லுவாங்கள்ல, மோர் ரிஸ்க்கு மோர் ப்ராஃபிட்டு. இது ரிஸ்க்கு அதிகம். கடன் கொடுத்தீங்கன்னா கட்டாயம் என்ன பண்ணணும், உங்களுக்கு வருஷம் வட்டி கொடுத்தே ஆகணும் அந்த கம்பெனி. அதே அந்த கம்பெனியில் ஷேராக போட்டிங்க அப்படின்னாக்கா ப்ராஃபிட் இருந்தால் கிடைக்கும், இல்லைனா இல்லை. அதே பேங்க்கில் டெபாசிட் பண்ணிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், ஆனால் கம்மியாக தான் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தா தான் என்ன பண்ணலாம், நீங்கள் உங்கள் பணத்தை கொண்டு போய் அங்கே போய் முதலீடு போடலாம். இது தெரியாமே நிறையா கவர்மெண்ட் எம்ப்ளாயி சுற்றிட்டு இருக்கான். பிட்காயின் அந்த காயின் போய் அதில் போய் பாட்டிக்கிட்டு, அப்புறம் ஈமு கோழி கீமு கோழின்னு அவனாவது வந்து ஏமாற்றுவான். நடிகை வச்சுக்கிட்டு அதில் போய் இப்போ கோடியாக கொட்டி கலந்துடுவானுங்க. உண்மையாக உழைச்சி கொடுக்குறோன்னு நம்ப மாட்டான், அவனும் ஏமாற்றணும். அதான் சொல்லுவாள், அந்த என்ன படாது சதுரங்க வேட்டியா, நீ பணம் சம்பாதிக்கணும்னா என்ன பண்ணணும், ஒருத்தனை ஏமாற்றணும், ஆசையை தூண்டி விடணும். சாரி, ஒருத்தனை ஏமாற்றணும்னா ஆசையை தூண்டி விடணும். உண்மை பேசுகிறவன்னு நம்ப மாட்டான் அந்த உலகம். கரெக்டா? அந்த மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் பணத்தை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபியூச்சரை சம்பாதிப்பீங்களே, கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இதுதான். இத்தனை வகை இருக்குது. இதில் என்ன 2-3 வகை இருக்குது, அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இத்தனை விதத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் பணத்தை முதலீடு செய்யலாம். உங்களோட உழைப்பு பணமாக மாறிடும், அந்த பணம் உங்களுக்காக சம்பாரிச்சு கொடுக்கும். அதனால் சொல்லுவாங்க பணக்காரங்க எல்லாமே, இப்போ நீ ஒரு 10 லட்ச ரூபா கடன் இல்லாமல் உன் பேரில் நீ பணத்தை சேர்த்திட்டினாக்கா அதுக்கப்புறம் உன்னை தேடி பணம் வந்துக்கிட்டே இருக்கும். எப்படி வரும்? அந்த 10 லட்சம் அதுக்கு நீ நேர்மையாக இருக்கணும், கரெக்டாக போகணும். வேறு எவன்டியா ஏமாத்தானான்னு சொல்லி பணத்தை போய் போட்டுனா மாட்டிக்குவேன். அதுக்கு நாலேஜ் வேணும். அந்த 10 லட்சம் என்ன ஆகும், அவனுக்கு சம்பாதிக்கிட்டே இருக்கும். நீ வருஷத்துக்கு 10 லட்சம் சம்பாதி, அது ஒரு 10 லட்சம் சம்பாதிக்கும். அப்படி போயிட்டே இருக்கும். அதுக்கு முதல்ல என்ன வேணும், நாலேஜ் வேணும். இத்தனை வயதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். பாருங்க, இந்த டைட்டில் பார்த்தோன்னா இவ்வளோ விஷயம் பேசுது. இன்னும் நிறையா இருக்குது. இதில் நூக்கன் கார்னர் இருக்குது, டெக்னிக்கல் வேர்டெல்லாம் இருக்குது, எல்லாமே தெரிஞ்சுக்குவோம். சரியா? ரைட். என்ன சொல்கிறாரு அப்துல் கலாம்? கற்றல் படைப்பாற்றலை ஏற்படுத்தும். நம்ம கற்றுக்கிறது ஏதாவது படைப்பாற்றலை உருவாக்குது? இந்த கேள்வி டுபாகூர் கேள்வி. இருக்கிற மூளையை சிந்திக்க விடாமல் பண்ணுறது தான் நம்ம கேள்வியாக இருக்குது. படைப்பாற்றல் சிந்தனையை தூண்டும். புரிஞ்சு படிச்சுனா தான் சிந்தனை வரும். புரிஞ்சுக்கிட்டா ஏன் இது இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிப்பேன். அப்புறம் அதுக்கு என்ன பண்ணலான்னு கண்டுபிடிப்பேன், ஆரம்பிப்பேன். அது சிந்தனை அறிவாற்றலை அளிக்கும். புதுசாக நீ என்ன பண்ணலாம், சிந்தனை தூண்டி விடும். அறிவாற்றல் புதுசாக ஒன்று தூண்டுதல். சிந்தனைன்னா அதை கேள்வி கேட்கறது. இது ஏன் இப்படி வரக்கூடாது, இப்படின்னா என்ன, இது ஏன் இப்படி நடக்கக்கூடாது, கேள்வி கேட்டல். அப்போ தான் என்ன ஆகும், அடுத்த லெவலில் யோசிப்ப. அறிவாற்றல் உங்களை சிறந்தவராக்கும். இதை சொன்னவர் யாருன்னு கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. சரி, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. பணம் ஒரு கண்கவர் பொருள். நவீன வடிவங்களில் பணம் எங்கே இருக்குது? சரி, இங்கே படித்து பார்க்கலாம்.
பணம் ஒரு கண்கவர் பொருள் மட்டுமல்லாமல் ஆர்வத்தை தூண்டக்கூடியது. ஆமாம் தானே? பணம்னா என்ன? பணம் கூட வாயை பழக்கும்னு சொல்லுவாங்க. இது மாணவர்களுக்கு பிடித்தமான முக்கிய கூறு. பணத்தின் வரலாறு மற்றும் பணத்தை பல்வேறு காலங்கள் எவ்வாறு வெவ்வேறு வகையில் பயன்படுத்தணும். பணம் ஃபஸ்ட்டு என்னது? பணமாக என்ன எதை பயன்படுத்தணும்? பண்டங்கள், பண்ட மாற்று முறையாக. அப்புறம் தான் பணத்தை பயன்படுத்தணும். பணத்துக்கு முதல்ல பயன்படுத்துறது உலோகங்கள். உலோகம் இருக்குல்ல, தங்கம், வெள்ளி, செம்பு. வரலாறு படித்தவங்களுக்கு தெரியும், கிளாஸ் முடித்தவங்களுக்கு. முடிக்காதவங்க பார்ப்போம். ஆமாம். இப்போ வங்கி அமைப்போடு இணைக்கப்பட்டிருக்கு. இன்னும் ஃபியூச்சரில் எல்லாம் பணமே இருக்காது, ஹார்ட் கேஷே இருக்காது. இல்லை என்னது? டிஜிட்டல் கேஷ் தான். நான் போய் வேலை செய்கிறேன், கொடுக்குறேன்னு சொன்னேன்னு சொல்லுங்கள். பணம் ஒரு அடிப்படை கண்டுபிடிப்பு. அன்றாட பரிவர்த்தனைகளுக்கு என்னது? இது எளிதானது. மதிப்புமிக்க பண்டங்கள் பணிகளை மதிப்பிடவும். நம்மவா ஒரு பொருள் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு வேல்யூ பண்ணால் என்ன வேணும்? பணம். செல்வத்தை சேமித்து வைத்து எதிர்கால வாணிபத்திற்கு வழிவகுக்கிறது. பண்டம் மற்றும் பணிகளை பரிமாறத்துக்கு பயன்படுது. ஒரு பொருளோட வேல்யூ என்னன்னு மதிப்பிட சொல்லுது. உப்பா 1 கிலோவா? 10 ரூபா. அரிசியா 1 கிலோவா? 70 ரூபா. பருப்பா 1 கிலோ 30 ரூபா. மதிப்பிடுறோமா? அது. அப்புறம் என்ன பண்ணுறோம்? சேமித்து வைக்கலாம். இன்றைக்கி நான் சம்பாரிச்சிட்டேன், அன்றைக்கே பார்த்துருப்போம். பணம்னு ஒன்று வந்ததுனால தான் என்னாச்சு? சேமிப்புன்னு ஒன்று வந்துச்சு. சேமித்து ஒருத்தன் என்ன பண்ணுறான்? அவன் எதிர்கால சந்தனுக்கு சேமித்து வச்சுட்டு போயிடுறான். அவன் எதிர்கால சந்தனை வேலையே செய்கிறதில்ல. அப்போ ஒருத்தர் செல்வந்தர் பயங்கரமான செல்வந்தராக மாறிக்கிட்டே போகிறான். உழைக்கிறவன் உழைச்சிக்கிட்டே இருக்கிறான். அப்போ எதிர்காலத்துக்கு என்ன பண்ணலாம்? அதை சேமித்து வச்சு அதை வச்சு நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்களா. பொது ஏற்புத்தன்மை அடிப்படையாக எல்லோரும் ஏற்றுக்கணும். பணம்னா எல்லோரும் ஏற்றுக்கலாம், அது பணம் கிடையாது. எக்ஸாம்பிள் பாருங்கள், 10 ரூபா காயின் சேலத்தில் வாங்க மாட்டேன்ட்டானுங்க. நடுவில் பணமே இல்லை, போனால் கொடுத்துருவான். இப்போ தான் திரும்ப வாங்க ஆரம்பிச்சிடும். முட்டா பயிலுங்க. ரிசர்வ் பேங்க் பல டைம் சொல்லிட்டான், காயின் 10 ரூபா காயின் செல்லும் வாங்குங்கன்னு. இவனை தான் கேனையனுங்களாச்சே, நான் வாங்க மாட்டேங்கிறான்ப்பா அப்படின்னு சொல்லி. பேப்பரை படிக்கிறது இல்லை, படித்தாலும் புரியாது, மண்ணாங்கட்டிங்க. அதனால் ஒரு சிலர் இன்னும் வாங்க மாட்டேங்கிறான். அன்றைக்கி நான் இங்கே போய் கடையில் நிற்கிறேன், அப்பா 10 ரூபா வாங்குறான். செல்லும் வாங்கி அப்படின்னு சொன்னோன்னே வேற ஒருத்தன் கொடுக்குறான். ஒரு சொன்ன அப்படியே செல்லுமா அப்படின்னு வாங்கிக்கிறான். என்ன பண்ணுறது? அடுத்தது அடிப்படையாக கொண்டு, பொது ஏற்பு தன்மையை அடிப்படையாக கொண்டு. புரியுதா? அதுக்கு அர்த்தம் எல்லாரும் ஏற்றுக்கணும். பண்டங்கள் வாங்கும் பொழுது, பண்டம் மட்டும் கிடையாது, பணிகள் எல்லாமே. அதுக்கான செலுத்து தொகையாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதனையும் எல்லோரும் ஏற்றுக்கிட்டாங்கன்னா எது வேணாலும் பணம் தான். புரியுதா? அப்படின்னா அப்போ என்ன கிடையாது? அச்சடித்த பணம் மட்டும் கிடையாது. இப்போ நம்ம ஊரில் ஒரு பழக்கம் இருக்குது, உப்பு கொடுத்தாக்கா ஒரு பொருள் வாங்கிக்கலான்னு ஒரு பழக்கம் இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? உப்பும் பணம் தான். அந்த உப்பும் பணம் தான். ஐயா அதான் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னவர் யார்? ராபர்ட்சன். இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்பாங்க. அனைவராலும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதை பண்டம் மற்றும் பணிகளுக்கு மாற்றாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதுவாரும் பணம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்பாங்க. ராபர்ட்சன். பரிணாம வளர்ச்சி போச்சு. அங்கே போயிட்டானுங்க, ரோமுக்கு போயிட்டானுங்க. எடுத்தோன்னே ரோம் வார்த்தையான மொனேட்டா ஜூனோ அதுலேருந்து வந்துச்சாம். அதான் மணின்றது. மொனாட்டா ஜூனோன்னா என்னவா? ரோமானிய பெண் கடவுள், அவங்க நாட்டு பணம். அப்புறம் இந்தியாவில் ரூபாய் சமஸ்கிருத வார்த்தையில் எல்லா ஒரு பணத்தையும் கொள்ளையடிச்சு இவனுங்க மொழியை மட்டும் வளர்த்துக்கிறானுங்க. அதுலேருந்து வந்து ரூபியா வந்து பணம் எப்படி இருக்குது நம்ம ஊரில்? காகிதமாகவும் இருக்குது, நாணயமாகவும் இருக்குது. உடனேலாம் நடக்கலை, நம்ம பார்த்துருப்போம். பண்ட மாற்று முறை பண்டைய காலத்தில் இந்தியாவில் முதல்ல பணம் பயன்படுத்தினது சிந்து சமவெளி மக்கள் பயன்படுத்தலை, தங்கம் பயன்படுத்தியிருப்பாங்க. வேத காலத்துலேருந்து பயன்படுத்துவாங்க. சிந்து சமவெளி மக்கள் பெரும்பாலும் பார்ட்டர் சிஸ்டம், அந்த கதையெல்லாம் சொல்கிறானுங்க. பண்ட மாற்று முறை ஓகேவா? இதெல்லாம் பேசியாச்சு, நீங்களே பார்த்துக்கோங்க. பண்ட மாற்று முறையில் சில குறைபாடு அன்றைக்கி பார்த்தோமா? அதை தவிர்க்கிறதுக்காக வந்தது தான் இது பணம். ஃபஸ்ட்டு இருமுக தேவை பொருத்தமின்மை. அன்றைக்கி நான் சொல்லிட்டு எதாவது சொல்ல முடியுதான்னு பாருங்கள். வாக்கியத்தை வச்சு இது எதை குறிக்குதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். அங்கே படித்து பார்த்து வார்த்தைக்குள்ளே அர்த்தத்தை தருங்க. இருமுக தேவை பொருத்தமின்மை அன்றைக்கே சொல்லிட்டு. அதை யார் சொல்லுங்க?
ம், சொல்லுங்கள் என்னென்னு கதையை சொல்லுங்கள். தேவை பொருத்தமின்மை, அங்கே வார்த்தையை பாருங்கள், இருமுக தேவை. வெரி குட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அரிசி எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டு கேப்பை கொடுங்கன்னு கேட்குறேன். நீங்கள் கேப்பை வச்சுருக்கீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு அரிசிலாம் வேணாம், பருப்பு தான் வேணும்னு கேட்குறீங்க. அப்போ நம்ம 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியுமா? அதுதான் போதுமான மதிப்பின் அளவுகோல், பொதுவான மதிப்பின் அளவுகோல். அப்படி இருக்கா? 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ உப்பு அப்படின்னு கொடுக்கலாமா? இல்லை, அந்த பிரச்சனை இருக்குது. பொருட்களின் பகுபடாமை. பகுபடாமை ஒரு சில பொருளை என்ன பண்ண முடியாது. இப்போ எப்படி சொல்லலாம், பிரிக்க முடியாது. இப்போ காசுனா என்ன பண்ணலாம், 100 ரூபா நோட்டை 50 ரூபாய் 2ஆக மாற்றி கொடுக்கலாம். அந்த மாதிரி பண்ண முடியாது. அதேமாதிரி செல்வத்தை என்ன பண்ண முடியாது, சேமிக்க முடியாது. இப்போ வாழைத்தார் 1 ஏக்கர் ஃபுல்லாக வாழைத்தார் விளைஞ்சி கிடக்குது, 1000 வாழைத்தார் இருக்குது. நான் என்னால் எவ்வளோ சாப்பிட முடியும்? என் குடும்பமே சாப்பிட்டாலும் 1 வாழைத்தார் சாப்பிட்டா பெருசு. 2-3 நாளைக்கு வச்சு சாப்பிட்டாலும் ஓகே, 3 வாழைத்தார். என் ஊரெலாம் விற்கிறேன், விற்றா எல்லோரும் வாங்கினது போக ஒரு 50 தார் தான் சாப்பிட்ருப்பாங்க. மிச்சம் 950 வாழைத்தார் என்னாச்சு, வீண். அதை நான் என்ன பண்ணலாம், விற்கிறேன், நிறைய பேர் வாங்கிக்கிறாங்க, எல்லா ஊர்லேயும் கொண்டு போய் விற்றுட்டேன். 1000 தாரையும் விற்றாச்சு. 10 ரூபா வச்சுக்குவோம். 1000 × 10 ரூபா எவ்வளோ, 10,000 ரூபாயா? 10,000 ரூபாய் என்ன பண்ணலாம், எதிர்காலத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். அதே நான் வாழைத்தாராவை அப்படியே வச்சுருந்தேன்னா ஒன்றும் இல்லை. என்னோடய உழைப்பு என்ன ஆயிடுச்சு, 10,000 ரூபாய் மாறிடுச்சு. அந்த பிரச்சனை இருந்துச்சு. எதில், பண்ட மாற்று முறையில் இருந்துச்சு. அரிசி நெல் இருக்குல்ல, அதையுமே ரொம்ப நாளைக்கெலாம் வச்சுருக்க முடியாது. பச்சரிசியாக வச்சுருந்தீங்கன்னா 1 வருஷம், அதுக்கப்புறம் காலி. புழுங்கல் அரிசியாக வச்சுருந்தாக்கா மிஞ்சி போனால் ஒரு 2 வருஷம் 3 வருஷம், அதுக்கப்புறம் அதுவும் உளுத்து போயிடும். சரியா? ஆமாம். பண்ட பணம், பணம் எது, வளர்ச்சி, பரிணாம வளர்ச்சி சொல்கிறாங்க. இப்போ சொன்னோம்ல, அரிசியை கொடுத்துட்டு கேப்பை வாங்குறது, அந்த மாதிரி. அப்புறம் உலோக பணம், முதல்ல உலோக பணம் தான் பயன்படுத்தியிருப்பாங்க. இப்போ அரிசி இருக்கா, ஒரு மூட்டைனா 100 கிராம் தங்கம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. 1 மூட்டை அரிசி ஈக்குவல் டு 100 கிராம் தங்கம். அப்போ 100 கிராம் தங்கத்தோட வேல்யூ எவ்வளோன்னு பார்ப்பாங்க. அதுதான் அந்த பணத்தோட பணம், அந்த அந்த அரிசியோட வேல்யூ. அப்போது உலோகத்தை பின்பு அப்புறம் தான் காகித பணம் வரும். முதல்ல காகித பணம் பயன்படுத்தினா சீனாக்காரன். அது காகிதத்தில் எதுனா விலங்குகளோட தோல் இருக்குல்ல, அதை பயன்படுத்தியிருப்பாங்க. அப்புறம் கடன் பணம், கிரெடிட் மணி, நிகர் பணம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதா நிகர் பணம், அதில் வேல்யூ இருக்காது. 1000 ரூபான்னு போட்டிருக்கு, 2000 ரூபான்னு போட்டிருக்கா நோட்டில், அந்த நோட்டோட வேல்யூ 2000 ரூபாயா? அதே அந்த 2000 ரூபான்னாக்கா தங்கம் இருக்குல்லையா, தங்கம், அதில் 2000 ரூபாய்க்கு வேல்யூ அதுக்கு தங்கம் இருக்கும் உலோக பணத்தில். இப்போ இருக்கிற எதுவுமே நிகர் பணம் தான். இந்த மாதிரி இதெல்லாம் சமீப கால பணங்கள். பண்ட பணம், நாகரிகத்தின் தொடக்க காலத்தில் அனைவராலும் ஏற்கக்கூடிய எந்த பண்டம் பொதுவாக தேவைப்படுகிறதோ அந்த பண்டம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவற்றை பணமாக பயன்படுத்தினார். ரோமம், தோல், அது மட்டும் இல்லை, நிறைய விஷயம். அந்த பாக்ஸுக்கு திரும்ப வரலாம். உப்பு, அரிசி எல்லாத்தையும் பயன்படுத்துவாங்க. எல்லோரும் ஏற்றுக்கிட்டாங்களே, அதை எக்ஸ்சேஞ்சுக்கு பயன்படுத்துவாங்க. பண்ட மாற்று முறை, பார்ட்டர் சிஸ்டம். உலோக பணம் முன்னேற்றத்தில் தொடக்கத்தில் பண்ட பணம் செட்டில் லைஃபாக, நாகரிகம்னா அது விவசாயம் செய்ய ஆரம்பிக்கும் செட்டில்டு. இப்போ ஆரம்பத்தில் பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறான். வளர்ச்சி முன்னேற்றத்தில் எதை பயன்படுத்துகிறான், உலோக பணம் யூஸ் பண்ணுறான். தங்கம், வெள்ளி, இதெல்லாம், தாமிரம், காப்பர், இதெல்லாம் பயன்படுத்துகிறோம். மனிதன் பயன்படுத்துகிற முதல் உலோகம் இது. அடுத்து காகித பணம், பேப்பர் மணி, இதெல்லாம் பணம் வச்சுருக்கோம்ல, அதெல்லாம். இதை எடுத்துகிட்டு போகிற நிறைய சிக்கல் இருக்குது. ஆமாவா? இது எப்படின்னா, இப்போ நான் ஒரு வியாபாரி, சரியா? இப்போ நான் வெளியில் போய் ஒரு பொருள் வாங்கிட்டு வரணும், பாலைவனத்தெல்லாம் கடந்து போகணும்.
பாலைவனத்தில் என்ன தொழில் ஈடுபடுவாங்க? வழிப்பறி. தங்கத்தை எடுத்துகிட்டு போனோன்னா அந்த பயம் வருது. அப்போ தான் வந்து என்னது, காகித பணம் வருது. நான் என்ன பண்ணுவேன், என்னோடய தங்கத்தெல்லாம் ஒரு பொற்கொள்ளர்கிட்ட இங்கே கொடுத்துருவேன். இது ரெஜிஸ்டர்டாக இருக்கும். இங்கே இன்னொரு நாட்டில் உள்ளவங்களும் தொடர்பு இருக்கும். அவர் கொடுத்துருவார், அந்த மாதிரி சிவா அக்கௌண்ட்டில் இத்தனை கிராம் பொற்காசு இருக்குது அப்படின்னு எழுதி அவன் சீல் வச்சு கொடுத்துருவான். அதை நான் எடுத்துகிட்டு போவேன். அந்த ஊரில் கொடுத்துட்டு அவன் பார்ப்பான், இவனுக்கு தானே, ரைட் நம்மளால் தான், ஓகே, அதை அவன் வாங்கிக்குவான். வாங்கிக்கிட்டு பொருள் எடுத்துகிட்டு வந்துடுவான். இவன் என்ன பண்ணுவான், யார்கிட்ட வாங்கினோன்னா லிஸ்ட்டை வந்து நான் கொடுத்துருவேன், அவன் பேருக்கு அதை மாற்றிடுவான், அவன் பேருக்கு போயிடும் அந்த தங்கம். இப்படி தான் ஆரம்பிச்சு பேப்பர் கரன்சி. இது இன்றைக்கி வரைக்கும் நினச்சிட்டு இருப்பாங்க நிறைய பேர். ஒரு நாடு பணத்தை அச்சடித்து வெளியிடுதுன்னா அதோட ரிசர்வ் பேங்கில் வந்து இத்தனை கிலோ தங்கம் இருக்கணும் அப்படின்னு. அதெல்லாம் பழைய கதை, அப்படிலாம் இல்லை, மாறி போச்சு இப்போலாம். சரியா? ரைட். இங்கே பாருங்க போட்டிருக்கா, ரசீதுகளை வழங்கினார். ரசீது பணத்தின் பதிலியாகவும் மேலும் காகித பணமாக மாறியது. ரசீது தான், இந்த ரசீது தானே அது அங்கே பதிலி. காகித பணத்தை கட்டுப்படுத்தும் மைய வங்கி அப்படிம்பாங்க. ஒரு நாட்டினுடைய காகித பணத்தை அச்சடித்து அதை கட்டுப்படுத்துகிறவர் யார்? மைய வங்கி. நம்ம இந்தியாவோட மைய வங்கி யார்? RBI. அது துவங்கிய ஆண்டு 1935. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கான சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1934. சரியா? இது தனியார் வங்கி, அரசாங்க வங்கி கிடையாது, தனியார் வங்கி. இவன் தான் நம்ம நாட்டில் பணத்தை அச்சடித்து வெளியிடுறது, பணம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு மெயின்டைன் பண்ணுறது, இதெல்லாம் இவன் தான் பார்த்துக்குவோம். நாணயங்களை தவிர, நாணயங்கள் ₹1 நோட்டு, நாணயங்கள் ₹1 நோட்டு, எல்லா நாணயம் ₹1 இருந்தாலும் சரி, ₹2, ₹5, ₹10 இருக்கா நாணயங்கள். அப்புறம் ₹1 நோட்டு இருக்குல்ல, இதெல்லாம் யார் அச்சடித்து வெளிவாங்கன்னா ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நிதி அமைச்சகம், ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் யூனியன் கவர்மெண்ட். ஒன்றிய அரசாங்கத்தின் நிதி அமைச்சகம், ஃபினான்ஸ் கமிஷன், ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி, அவங்க தான் வெளியிடுவாங்க. இதை தவிர மற்ற எல்லா ரூபாய் நோட்டுகளும் அச்சடிக்கிறது யார்? RBI. கேட்பாங்க, காயின்னாவே நிதி அமைச்சகம் தான். காயின்னாவே நிதி அமைச்சகம், ஓகேவா? ₹1 நோட்டை தவிர எல்லா நோட்டும் RBI. இந்த நோட்லலாம் RBI கவர்னர் சைன் பண்ணியிருப்பார். ₹1 நோட்டில் வந்துட்டு நிதித்துறை செயலாளர் சைன் பண்ணியிருப்பார். ஃபினான்ஸ் மினிஸ்டர் கிடையாது, ஃபினான்ஸ் செக்ரட்டரி, அவங்க சைன் பண்ணியிருப்பாங்க. நோட்டெல்லாம் எடுத்து பாருங்கள், இதெல்லாம் பார்த்து எழுதுங்க. இதுலேருந்து கூட கேட்பானுங்க. கடன் பணம் அல்லது வங்கி பணம். காகித பணமும் கடன் பணமும் ஒரே நேரத்தில் வந்ததாம். காசோலைக்கு இன்னொரு பேர் என்னது? கடன் பணம் அல்லது வங்கி பணம். காசோலைனா பணத்தை குறிக்காது, ஆனால் பணம் செய்கிற வேலையை செய்யும். காசோலைனா என்ன? ஆமாம், இங்கிலீஷ்காரன் அப்படி டிரான்ஸ்லேஷன் உங்களை கேட்டேன், இப்படியே தான் எடுத்து வச்சுருக்கானுங்க. காசோலைனா என்ன? யார்? ஒரு வங்கியில் பணம் வச்சுருக்கக்கூடிய வாடிக்கையாளர் தன்னோட வங்கியருக்கு இவ்வளவு பணத்தை இவர்கிட்ட கொடு அப்படின்றதுக்கான எழுத்துப்பூர்வமான ஆணை, அதானது காசோலை, செக். பணம் வச்சுருக்கணும், பணம் வச்சுருக்காம கொடுத்தீங்கன்னா கொடுக்க மாட்டான், தூக்கி போட்டுருவான். ஆமாம், பணம் இல்லைன்னு அர்த்தம். பணம் இல்லை, ஆனால் பணம் செய்கிற வேலையை செய்யும்.
என்ன பண்ணலாம், நீங்கள் செக்கை கொடுத்துட்டு பொருள் வாங்கிட்டு வரலாம். அது எல்லாத்துக்கிட்டையும் செக்கு வாங்க மாட்டான், நம்பிக்கையான வாடிக்கையாளர் கொடுத்தா தான் வாங்கிக்குவான், எல்லாத்துக்கிட்டையும் செக்கு வாங்க மாட்டான். சரியா? அதேமாதிரி செக்கு கொடுப்பாங்க, பின் தேதியிட்ட காசோலை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்பா எனக்கு இப்போ 1,00,000 பணம் வேணும், பொருள் வேணும், கொடுக்குறேன், பிடிசி தரேன் அப்படிமா, போஸ்ட் டேட்டட் செக். அதை பற்றி பார்ப்போம், எல்லாமே கேட்பான். ஏன்னா இப்போ மேக்ஸ் வந்து இது எக்கனாமிக்ஸ் வந்துருச்சு இல்லையா, டேட்டட் செக், பிடிசி. நான் இன்றைக்கி பேங்க்கில் பணம் ஈஸ்வரனுக்கு கொடுக்கணும் அப்படின்னாக்க இன்றைக்கி தேதி போட்டு கொடுத்து 1,00,000 போட்டோன்னா இன்றைக்கி கொடுத்துருவாங்க அவர்கிட்ட. 15 நாள் கழித்து போகிறான், அது அடுத்த மாதம் தேதி போட்டு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 2/2/2025. அப்போ அன்றைக்கி வரைக்கும் இவர் போய் வாங்க முடியாது. திரும்ப பிப்ரவரி 2 போய் கொடுத்தாருன்னா பணம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தேதி போட்டு கொடுத்தா அதுக்கு பேர் தானே அது போஸ்ட் டேட்டட் செக், அதான் பிடிசின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் போய் என்ன பண்ணுறேன், அப்பா 1 மாதம் கழிச்சு உனக்கு பணம் தரேன், எனக்கு 1,00,000 சரக்கு கொடுக்கும் கேட்பான் வியாபாரி. சரிப்பா எனக்கு ஒரு பிடிசி ஒன்று கொடுமா, கொடுத்துருவான். அப்போ கடன் பேப்பராக யார் பயன்படுறா, செக்கு பயன்படுது. அதான் கடன் பணம். நம்பி கொடுத்துட்டானா 1,00,000 என்கிட்ட பணமே இல்லை, செக்கை கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துட்டான். ஏன்னா எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டான், நம்பிக்கையான வாடிக்கையாளர் கொடுப்பான். அதனால் காசோலையெல்லாம் என்னது, கடன் பணம். காசோலை பணமானா இல்லை, பணம் செய்கிற வேலையை செய்யும். நம்மவா செக்கை கொடுத்துட்டானா, அதான் அங்கே போட்டிருக்கான். இவ்வளோ விஷயம். எத்தனாவது புக்கில் இருக்குது, 8வது புக்கில் இருக்குது. இது எக்கனாமிக்ஸ் படித்து டீச்சர் எடுத்தாங்கன்னா புரியும், இல்லைன்னா கஷ்டம். அங்கே ஸ்கூலில் சொல்கிறேன், காசோலை என்பது பணத்தை குறிப்பதல்ல, ஆனால் பணத்தின் பணிகளை செய்யும். சரியா? காசோலை என்னது, கடன் பணம் அல்லது வங்கி பணம் அப்படின்வாங்க. ஏன்னா காசோலைன்னா என்னது, காசோலையில் உள்ள பணம் நீ எங்கே போய் எடுத்துக்கலாம், கரெக்டாக ஈஸ்வரன்ட்ட கொடுத்துட்டேன், 2 பிப்ரவரி மாதம் கொண்டு போய் பேங்க்கில் கொடுத்துட்டாருன்னா அவர் பேங்க்கு பணம் வந்துடும். இதில் நிறைய ப்ராசஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம், தேவைன்னா சொல்கிறேன்லாம் விட்டுறேன். நிகர்பணம், பார்ட்டர் சிஸ்டம் பார்த்தாச்சு. அடுத்தது கமாடிட்டி மணி, பண்ட பணம், மெட்டாலிக் உலோக பணம் பார்த்தாச்சு. மெட்டாலிக்னா என்னது, உலோக பணம். பேப்பர் மணி இப்போ இருக்கிறது. பேப்பர் மணியை கண்ட்ரோல் பண்ணுறவன் யார், அந்த நாட்டினுடைய மைய வங்கி, சென்ட்ரல் பேங்க். இந்தியாவினுடைய சென்ட்ரல் பேங்க் பேர் அது ஆர்பி. கிரெடிட் மணி ஆர் பேங்க் மணி, செக்கு. அடுத்து நியர் மணி, நியர் மணி. கவனிங்க, உண்டியல், குண்டி அப்படிம்பாங்க இங்கிலீஷில், அல்லது பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படிம்பாங்க. இதெல்லாம் கொடுத்துருக்கான், சொன்னால் புரியுமா உங்களுக்கு? கவனிங்க, இதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன். பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் மட்டும் அப்புறம் சொல்கிறேன். ட்ரெஸரி பில் அப்படின்னு சொன்னேன்னா, கருவூல இப்போ நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு இந்தாப்பா 1 மாதத்துக்குள்ளே பணத்தை ரிட்டர்ன் பண்ணு, 1 மாதம் 15 நாளைக்குள்ளே 2 வாரத்துக்கு கேட்பான், 15 நாளில் உனக்கு நான் பணத்தை ரிட்டர்ன் பண்ணுறேன்னு கவர்மெண்ட் பணம் வாங்குவான், கடன் வாங்குவான். இதெல்லாம் நீங்கள் மக்கள் புரியாதனால தான் நிறைய சேட்டை பண்ணிகிட்டு இருக்கானுங்க ஒன்றிய அரசாங்கம். அது தமிழ்நாடு கவர்மெண்ட்டை டார்ச்சர் பண்ணுறானுங்க. அப்போ உடனே தேவை இருக்கும், பணம் இருக்காது கருவூலத்தில். அப்போ உடனே அதை ரிலீஸ் பண்ணுவான். 2 வாரத்துக்கு கடன் வாங்கிட்டு திரும்ப 2 வாரம் கழித்து அவனுக்கு வட்டியோடு கொடுப்பான். அப்போ ஒரு பத்திரம் எழுதி கொடுப்பான் கடன் கொடுக்குறவனுக்கு கவர்மெண்ட்டு. அதுக்கு பேர் தானே ட்ரெஸரி பில், கடன் எங்களது கருவூல பட்டியல். அப்புறம் பத்திரம், இப்போ நான் சொன்னது தான் பாண்டு. கடன் பத்திரமும் பாண்டும் ஒன்று தான். கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் 1 வருஷத்துலேருந்து 15-20 வருஷம் வரைக்கும் வாங்குவாங்க. அல்லது கார்ப்பரேட் பெரிய பெரிய கம்பெனி பேங்க்லாம் இருக்காங்கள, பொதுமக்கள்கிட்ட இருந்து பத்திரம் எழுதி கொடுத்துட்டு கடன் வாங்குவாங்க. அந்த பத்திரத்துக்கு பேர் தானே அது பாண்டு, இன்னொன்று டிபென்ச்சர், கடன் பத்திரம்.
ரெண்டும் ஒன்று தானே சார், ஏன் சார் 2 பேர் அப்படின்னாக்கா, இந்த பாண்டுன்ற பேரில் வெளியிட்டான் அப்படின்னாக்கா அது எப்போ வேணாலும் நீங்கள் ஷேராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஓனர் ஆயிடலாம். புரிஞ்சதா? பணம் வச்சுருக்கீங்க, முதலீட்டாளராக யோசிக்கணும். கடன் கொடுத்துருக்கீங்க அந்த கம்பெனிக்கு, எப்போ வேணாலும் என்ன பண்ணுங்க, எனக்கு பாண்டு வேணாமா, ஷேராக கன்வெர்ட் பண்ணிடுனா அப்படியே ஷேராக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவோம். பாண்டுக்கு ஷேருக்கு என்ன வித்தியாசம், என்ன இன்ட்ரெஸ்ட்டு? வருஷம் பாண்டுனாக்கா உங்களுக்கு வட்டி, கம்பெனிக்கு லாபம் வருதோ இல்லையோ உங்களுக்கு வட்டி கொடுத்தாகணும். ஷேர்னு அர்த்தம், லாபம் வந்தால் கொடுப்பான், எல்லாம் இல்லை. அதிகமாக லாபம் வந்தால் அதிகமாக கொடுப்பான், கம்மியாக லாபம் வந்தால் கம்மியாக கொடுப்பான். அதிகமாக லாபம் வந்தால் 30% வரைக்கும் கொடுப்பான், கம்மியாக வந்தால் 5% கொடுப்பான். டிவிடெண்ட். லாபம் வரல இல்லைப்பான்றான். அப்புறம் அந்த கம்பெனியை லாஸ் ஆயிடுச்சு, திவால் ஆயிடுச்சு. அந்த கம்பெனி சொத்தெல்லாம் விற்கிறான். கவனிங்க பார்த்திபன், நீங்கள் தான் மெயினாக கவனிக்கணும். கம்பெனி சொத்தெல்லாம் விற்கிறான், விற்றுட்டு ஃபஸ்ட்டு பாண்டு இருக்குல்ல, ஃபஸ்ட்டு டிபெஞ்சர் இவனுக்கெல்லாம் அடைக்கணும். கடன்காரனுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். இவனுக்கு பாண்டுக்கெலாம் கொடுத்தது மிச்ச காசு இருந்தால் ஷேர் ஹோல்டர் கொடுப்பான், இல்லைன்னா ஷேர் ஹோல்டர் கொடுக்க மாட்டான். லாஸ் தான், ரிஸ்க்கு. ஆனால் ப்ராஃபிட் அதிகம். எதில்? இன்கம். ப்ராஃபிட்னு சொல்லாமல் இன்கம். கடனீட்டு பத்திரத்தை அப்படி மாற்ற முடியாது. கடனீட்டு பத்திரமும் பாண்டும் ஒன்று தான். பாண்டை ஷேராக கன்வெர்ட் பண்ண முடியும். கடனீட்டு பத்திரம் நீங்கள் கடைசி வரைக்கும் கடனாளரை தான், கடன் ஈந்தோர், கடன் கொடுத்தவனாக தான் இருக்க முடியும். உங்களோட கடன் கொடுத்த தொகையை ஷேராக மாற்ற முடியாது. வருஷம் வட்டி வாங்கிக்கலாம், அவ்வளோதான். அடுத்து சேமிப்பு பத்திரம். சேமிப்பு பத்திரம் எங்கே இருக்கும்? பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க. பேங்க்கில் மட்டும் தான் சேமிப்பு பத்திரம் போடுறாங்க. போஸ்ட் ஆஃபீஸ்லாம் இருக்கா, அதை கூட நீங்கள் வச்சுட்டு கடன் வாங்கலாம். அதெல்லாம் உங்கள் பணம் தான். இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் கடன் கூட வாங்கலாம். இதை வச்சுக்கிட்டு எனக்கு பணம் கொடுப்பான்னு கொடுக்கலாம், பணமாக பயன்படுத்த முடியும். அடுத்து என்னது? இதெல்லாம் இறுதி நிலை, நிகர் பணம். இதெல்லாம் கேட்பாங்க, நிகர் பணம் இதில் எது அப்படின்னு கேட்பாங்க. நியர் மணி. சுத்தமாக பணம் எங்கேயுமே தட்ட முடியல, இதை வச்சு நீங்கள் பணம் வாங்கிடலாம். அதான் நியர் மணிங்கிறது. ஓகேவா? நியர்னா அர்த்தம் பக்கத்தில். ரீசன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மணி. பிளாஸ்டிக் மணியா? இந்த கார்டு இருந்தால், அப்போ இந்த கார்டு வச்சுருந்தா பெரிய அப்படியே கார்டெலாம் வச்சுருக்காப்பா. இல்லை டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டெலாம் வரும். டெபிட் கார்டு கிரெடிட் கார்டுக்கு என்னது வித்தியாசம்? ட்ரான்ஸ்லேஷன் நான் கேட்கல, எனக்கு அர்த்தம் சொல்லுங்கள். யாராவது ஒருத்தங்க சொல்லுங்கள். உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் இருந்துச்சுனாக்கா, ஒரு பொருளை வாங்கிட்டு டெபிட் கார்டை உள்ளே விட்டு எடுத்திங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அவன் அக்கௌண்ட்டுக்கு பணம் போயிடும், உடனே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். கிரெடிட் கார்டுனாக்கா அந்த பேங்க்கே இருக்கலாம், அல்லது வேறு ஒரு பேங்க், உங்கள் அக்கௌண்ட்டில் பணமே இல்லாட்டியும் கார்டை உள்ளே விட்டு எடுத்துகிட்டு, அவங்க லிமிட் வச்சுருப்பான், 1 லட்ச ரூபா வரைக்கும் வாங்கிக்கலாம்ப்பா. பொருள் வாங்கிட்டு வந்துடலாம். பேங்க்காரன் உங்கள் சர்வில் என்ன பண்ணிடுவான், அவன் பணத்தை கட்டிடுவான். அடுத்து 1 மாதம் டியூ வரும், அந்த அன்னைக்கு நீங்கள் கரெக்டாக கட்டிட்டீங்கன்னா தப்பிச்சிட்டீங்க. இல்லைன்னா என்ன பண்ணிடுவீங்க, அப்படியே விட்டிங்கன்னா நீங்கள் கடைசியில் மேலோகத்துக்கு தான் போகலாம். ரம்பா, மேனகை அவங்களாம் போய் சந்திக்கலாம். ஆமாம், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த மாதிரி மேலோகம்னு ஒன்று இருந்தால் சரி, சரியா? கட்டலாம் வட்டி தீட்டிடுவான். அந்த மாதிரி நெகிழி பணம், பிளாஸ்டிக். நீங்கள் நம்ம வச்சுருக்கலான்னு டெபிட் கம் ஏடிஎம் கார்டு. டெபிட் கம் ஏடிஎம்னா என்ன அர்த்தம்? கேட்பான். ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின், தானியங்கி பணம் வழங்கும் இயந்திரம். ஏடிஎம். ஏடிஎம் கார்டில் போட்டு பணத்தையும் எடுக்கலாம், அந்த மாதிரி டெபிட் கார்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதெல்லாம் தாண்டி போயிட்டு எங்கேயோ எங்கே போயிடுச்சு? யூபிஐ. யூபிஐனா என்னது? யூபிஐனா என்னது? அன்றைக்கே பார்த்தோமே ஒரு நாள். மின்னணு பணம், டிஜிட்டல் மணி. என்ன இல்லை இ மணியா? மின்னணுன்னா தப்பு, எலக்ட்ரானிக். சரி, ரைட், மின்னணு வச்சுக்கலாம்.
பேங்க்கில் பணம் இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம் பண்ணிக்கலாம். அதில் தான் ஆன்லைன் பேங்கிங், நெட் பேங்கிங் ஆன்லைனில். அடுத்து இ பேங்கிங் படிச்சுக்கலாம் ஒரு தடவை, அதில் தான் வைக்க போகிறோம். நிகழ்நிலை வங்கி, இணைய வங்கி. என்னது? யூனிஃபைடு எல்லாமே, ஜிபே, ஃபோன்பே எல்லாமே இருக்குல்ல, அதெல்லாம் என்னது? யூபிஐ. என்னது? யூனிஃபைடு இன்டர்ஃபேஸா? பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸ் தானே கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. இன்டர்ஃபேஸ். எலக்ட்ரானிக் பேங்கிங், ஆல்சோ நோன் அஸ் நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர். நெஃப்ட்டு இருக்கா? சேலரிலாம் அப்படி தான் கிரெடிட் பண்ணுவாங்க உங்கள் அக்கௌண்ட்டில். லிஸ்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் போய் இப்போ நான் நெட்டில் ஆன் பண்ணிவிட்டு இந்த இவருக்கு வந்து இவ்வளோ 10,000 இவருக்கு அனுப்புங்க அப்படின்னு அனுப்பிடுவேன். உடனே ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த பேங்க்லேருந்து ஓகே பட்டன் கொடுப்பான், ரிலீஸ் ஆகிடும். ஒரே டைமில் 1000 பேத்துக்கு அனுப்பிடானாலும் 1000 பேத்துக்கு என் அக்கௌண்ட்லேருந்து அனுப்பிடுவோம். நெஃப்ட்டு. அப்புறம் ஐஎம்பிஎஸ்ன்னு வரும், அதெல்லாம் உடனே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஐஎம்பிஎஸ்னால் நெஃப்ட்டு. நெஃப்ட்டுன்னா என்னென்னு கேட்பான், நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர். போன தடவை உங்களில் கேட்டிருந்தாங்களா? பணத்தின் மதிப்பு, அகமதிப்பு, புறமதிப்பு. பணம். இப்போ பணத்தோட வகைகள் பார்த்தோமா, வரலாறு பார்த்துட்டா பணம்னா என்ன, பணத்தோட வரலாறு, அதோட வகைகள் இப்போ எப்படி இருக்குது எல்லாமே பார்த்தாச்சு. வேல்யூ ஆஃப் மணி 2 இது. பணத்தோட மதிப்பை எப்படி மதிப்பிடுவோம்? 1 ரூபா 2 ரூபா அப்படியா? மதிப்பு குறைஞ்சி போச்சுமாங்க பணத்துக்கு, எப்படின்னு சொல்லுங்க. சொல்லி முடிங்க, பாதியோடு நிற்காதீங்க. சரியா தப்போ? பணம் எதுக்கான கருவி? பண்டம் பணி வாங்கிறதுக்கான கருவி. சரியா? அதோட தான் மதிப்பு. பணத்தை கொடுக்குறோம், ஒரு ஊரில் கம்மியான பொருள் கிடைக்குது. அதே பணத்தை கொடுக்குறோம், இன்னொரு ஊரில் அதிகமான பொருள் கிடைக்குது. அப்போ எதுக்கு மதிப்பு அதிகம்? ஊர் ஏ ஊர் பி. சரியா? 10 ரூபா கொடுக்குறேன், இந்த ஊரில் 100 பொருள் கிடைக்குது. அதே 10 ரூபா இன்னொரு ஊரில் கிடைக்கிறேன், 200 பொருள் கிடைக்குது. இதில் ஊர் ஏல பணத்துக்கு மதிப்பு அதிகமா, பியில் பணத்துக்கு மதிப்பு அதிகமா? ஏலையா? என்னங்க பார்த்து சாதாரணமாக ப்ராக்டிக்கலாக யோசிங்க. நீங்கள் என்னங்க ரொம்ப கணக்கெலாம் போடாதீங்க. என்ன புதுசாக இருக்குது யோசிக்காதீங்க. 10 ரூபா 1 ரூபா வச்சுங்க. 1 ரூபா கொடுத்த இடத்துல 100 கிடைக்குது. இன்னொரு இடத்துல அதே 1 ரூபா கொடுக்குறோம், 200 கிடைக்குது. யாருக்கு மதிப்பு அதிகம்? நீங்கள் போகிறீங்க, போய் அங்கே போயிட்டு குழம்பு கொஞ்சம் வாங்கிட்டு வாப்பா அந்த கடையிலன்ற. நீங்கள் போகிறீங்க, கொஞ்சோண்டு ஊற்றி கொடுக்கலாம் 2 கரண்டி. பார்க்குறாரு உங்கள் அப்பா, என்னடா இவ்வளோ கம்மியாக கொடுக்குறான், எறா நான் வரேன்ட்டு போகிறேன். என்னப்பா குழம்பு கேட்டான், இல்லைங்க அந்த அப்படின்னு சட்டி நிறையா ஊற்றி கொடுக்குறான். யாருக்கு மதிப்பு அதிகம்? அப்பாவுக்கு தானே மதிப்பு அதிகம். அப்படி யோசிங்க, சிம்பிளாக. பட்டி காட்டானா இருங்க போதும். எல்லாமே எங்கே நடக்கிறது? நம்மளை சுற்றியும் நடக்கிறது. புரிஞ்சுதா? அப்போது பணத்தோட மதிப்பு எப்படி வேலை பண்ணுவாங்க? அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ பண்டம் மற்றும் பணி கிடைக்கிது அதை வச்சு. இதுதாங்க பணம் வைக்கும், பணம் வாட்டம். பின்னாடி பார்ப்போம், அப்படியே சேர்த்திக்கிட்டே வரேன் கொஞ்சம் கொஞ்சமாக. புரிஞ்சுக்கிட்டே வாங்க, புரிஞ்சதை வச்சு தான் ஆன்சர் போட முடியும். சரி, அகமதிப்பு புறமதிப்பு. அகமதிப்புனா சரி, பணத்தின் மதிப்பு, பணத்தால் ஒரு நாட்டில் பண்டம் மற்றும் பணி வாங்கும் சக்தி. புரியுதா?
வாங்கும் சக்தி. ஊரில் ஏல எவ்வளோ இருக்குது சக்தி? கம்மி. அதோட கம்பேர் பின்ற ஊரில் சக்தி அதிகம். புரிஞ்சுதா? வட இந்தியனுங்க இங்கேருந்து வேலை செய்கிறானுங்களா, 500 சம்பளம் கொடுத்தா பயங்கரமாக வேலை செய்கிறானுங்க, ஓகன்றான். ஏன்னாக்கா அந்த 500 வச்சு அவன் ஒரு மாதமே ஓட்டிடுவான் அவங்க ஊரில். ஏன் சார் அங்கே வேலை வாய்ப்பு இல்லை, மக்கள்கிட்ட பணம் இல்லை, வாங்க சக்தி குறைவு, அதனால் நிறைய பொருள் கிடைக்கும். வீழ்ந்து விட்டோன்னு கத்திட்டு கிடப்பானுங்க, கதறுவானுங்க. என்னடா நான் அவங்கள வீழ்த்துறதுக்கான அம்பு. எப்பயுமே என்ன பண்ணுவான் துரோகி? என்ன பண்ணுவான்? உறவாடி தான் கெடுப்பான் அவங்கள. அது தெரியாமல் அறிவு இல்லாதனால நம்ம அவனுங்கள்ட்ட போய் மாட்டிக்கிறோம். இங்கே உள்ள குரூப்பையும் தூண்டி விட்டு அவனுங்க சொத்தை காப்பாற்றுறதுக்கு பணத்தாசை பிடிச்சி இவங்களெல்லாம் நாசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரைட். இது பண்டம் மற்றும் பணிகளின் விலை அளவை சார்ந்திருக்கு. பார்ப்போம். பணத்தின் மதிப்பும் விலையின் அளவும் எதிர்மறையாக தொடர்புடையது. ஆமாவா? பணத்தின் மதிப்பும் விலை அளவும் எதிர்மறையானது. சும்மா சொல்லிட்டான். பணத்தின் மதிப்பு விலை எதிர்மறையானது. எதிர்மறையானது இன்வெர்ஸ்லி ப்ரொப்போர்ஷன். பணத்தோட மதிப்பு அதிகமாக இருந்தாக்கா விலை கம்மியாக இருக்கும். பணத்தோட மதிப்பு கம்மியாக இருந்தால் விலை அதிகமாகும். அதுதான் இந்த விஷயத்தை சிம்பிளாக ஒரு லைனில் போட்டான். சரியா? யூபிஏ கவர்மெண்ட்டில் 1 லிட்டர் பெட்ரோல் 65 ரூபாய்க்கு வாங்கணும். 2014 வரைக்கும் 1 லிட்டர் எவ்வளவு? 60 கூவுனானுங்க. 65 ரூபா கொடுத்து 1 லிட்ரு. சரியா? இன்றைக்கி எவ்வளோ கொடுக்குறோம்? 103 ரூபா கொடுத்து 1 லிட்ரு வாங்குகிறோம். எங்கே பணத்தோட மதிப்பு அதிகம்? இப்போ தான் பணத்தோட மதிப்பு அதிகமா? இங்கே தான் பணத்தோட மதிப்பு அதிகம். கம்மியாக கொடுத்தோம், விலை கம்மி, மதிப்பு அதிகம். இப்போ என்ன ஆச்சு? பணத்தோட விலை அதிகமாக கொடுக்குறோம். ஏன்? பணத்தோட மதிப்பு குறைஞ்சதுனால. புரிஞ்சிருச்சா? புரியலையா? என்னங்க புரியலன்றீங்க? 63 ரூபா கிடைச்சப்போ 1 ரூபா 1 லிட்டர் பெட்ரோல் கிடைச்சிது. இப்போ 103 ரூபா கொடுத்தா தான் 1 லிட்டர் பெட்ரோல் கிடைக்கிது. சரி, இதையும் கம்பேர் பண்ணுங்க. இப்போ பண்டத்தோட மதிப்பு எவ்வளவு? இங்கே கம்மி. இதோட கம்பேர் பண்ணு. இப்போ அதே பண்டம் 1 லிட்டர் பெட்ரோலை எவ்வளோ கொடுத்து வாங்குறீங்க? அப்போ அன்னைக்கோட இன்றைக்கி பண்டத்தோட மதிப்பு அதிகமாகிடுச்சு. பணத்தோட மதிப்பு என்ன ஆயிடுச்சு? குறைஞ்சிச்சா இல்லையா? 63 ரூபா கிடைச்சாவே 1 லிட்டர் கிடச்சிது. 103 ரூபா கொடுக்குறோம். அப்போ தான் கிடைக்குது. 50 ரூபாய்க்கு கொடுத்து 1 கிலோ அரிசி வாங்கணும். இன்றைக்கி 75 ரூபா கொடுத்தா தான் அரிசி கிடைக்கும். ரேஷன் அரிசி விட்டுருங்க, அது கண்ட்ரோல் ப்ரைஸ். அது அப்புறம் பேசுவோம் அடுத்தது. அது இன்னொரு காரணம். இதெல்லாம் புரிஞ்சுட்டே வாங்க. இப்போ தான் பில்டிங் கட்டிகிட்டே வரேன். இப்போ தான் ஃபஸ்ட் ஃப்ளோர் 2வது ஃப்ளோர் போயிட்டுருக்கோம். 5வது ஃப்ளோர் கேட்டிங்கன்னா எப்படி புரியாது. அவர் சொல்கிறான், வெயிட் பண்ணுங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு புரிஞ்சுட்டே வாங்க. இதுதான் இவ்வளோ. இன்னும் ஒரு ஸ்டெப்பு போனால் முடிஞ்சு போச்சு. இப்போ வேண்டாம், விட்டுருங்க. ஓகேவா? அடுத்தது கேட்பான். எக்கனாமிக்ஸ் எத்தனை கொஸ்டின்? 20 கொஸ்டின். 75ல் 20. இதெல்லாம் வேணாண்டான்னு ஓடுவானுங்க. இனிமேல் ஓட முடியாது. பிக் பாக்ஸ் மாதிரியா? அகமதிப்பு, புறமதிப்பு. நம்ம நாட்டுக்குள்ளே அந்த பணத்தோட மதிப்பு எவ்வளவு? வெளிநாட்டில் பணத்தோட மதிப்பு எவ்வளோ? இன்டர்னல் வேல்யூ, எக்ஸ்டர்னல் வேல்யூ, அவ்வளோதான். வெளிநாட்டில் நம்ம நாட்டுக்கு பணத்துக்கு மதிப்பு இல்லை. ஒரு சில நாட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, அங்கெல்லாம். வேறு நாட்டில் நம்ம நாட்டு பணத்தை வாங்க மாட்டோம், தூக்கி போட்டுருவோம். எந்த நாட்டு பணத்தை வெளிநாட்டில் யூஸ் பண்ண முடியுமோ பண்ணலாம். அப்படின்னாக்கா தெரியுமா? அது மட்டும் கிடையாது, நிறையா இருக்குது. டெய்லியும் டிவியில் பார்க்குறோம். அந்நிய செலாவணி மதிப்புன்னு போடுறான்ல, அந்த நாட்டு பணம்லாம் நம்ம வெளிநாட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அதுக்கு தான் அதில் போடுறான், சும்மாலாம் போடல. புரிஞ்சுதா? நம்ம நாட்டு காசை எடுத்துகிட்டு போயிட்டு வேற ஒரு நாட்டில் செலவு பண்ண முடியாது. டெய்லியும் டிவியில் போடுறான்ல, யூஎஸ் டாலர், யூரோ, ஜப்பானோட எண்ணு, ஆஸ்திரேலியன் டாலர். ஆஸ்திரேலியன் டாலர் வருதா? இருக்காது.
இப்போ நீ வெளிநாட்டுக்கு போகணும், ஒரு பொருளை வாங்கணும்னா நம்ம நாட்டு காசு கொடுத்துட்டு அந்த நாட்டில் எந்த நாட்டு கரன்சி வாங்கிக்குவான்னு பார்த்துட்டு நம்ம நாட்டு காசு கொடுத்துட்டு இந்த காசு வாங்கணும், வாங்கிட்டு தான் போக முடியும். அதுக்கு தான் அதை சொல்கிறான். சரியா? அது வந்தோடனே நம்ம மாற்றிடுவோம், அது வேறு. ரைட். ஆனால் பணம் மட்டும் வேணும் நம்ம தானே. ஆனால் அதெல்லாம் தெரிஞ்சிக்க மாட்டோம். அப்புறம் அந்த மாதிரி கேனையனுங்களாம் வந்து உங்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கிட்டு அப்புறம் உட்காந்து அமைக்குவானுங்க. அப்போ தான் தெரியும். நீங்கள் போயிடுவோம், நம்ம சந்ததி போயிடும், நமக்கு பின்னாடி வர சந்ததி மாட்டிக்கும். ரைட். ரூபாய் குறியீடு எனக்கு தெரிஞ்சு தான் இது விட்டாங்க. 2010 ஜூலையில் தான் அங்கீகரிக்கிறாங்க, ஜூலை 15. அப்போ தான் இதுக்கு ப்ரைஸ் மணி கூட அனௌன்ஸ் பண்ணாங்க. எத்தனையோ லட்சம் சொன்னாங்க. இந்தியாவுக்கான ரூபாய் இந்த குறியீடு வேணும், ரூபாய்க்கு டாலர் குறியீடுலாம் இருக்குல்ல, அது மாதிரி வேணும் அப்படின்னு நாடு முழுவதும் எடுத்தாங்க. அதில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த விழுப்புரம் மாவட்டம் உதயகுமார் இவர் தான் வடிவமைச்சு அமைக்கிறார். சொல்லுங்க. புரியல. ரைட். டி உதயகுமாரா தெரில, நான் உதயகுமார், திரு உதயகுமார். அடுத்து பணத்தின் தன்மை அவன் சொல்கிறது கரெக்டாக. ஒரு சில இடத்துல இன்சிலோட கேட்பான், 3 உதயகுமார் கொடுத்துருவான். ஆர் உதயகுமார். யார் ஆர் உதயகுமார்? முன்னாள் அமைச்சரா? ஆர்பி. அவரு ஆர்பி நான் ரைஸ் புல்லிங்க. சரி. பணத்தோட தன்மை முன்னாடியே தெரியும், நமக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கு எல்லாமே. பணத்தின் பொருள் மற்றும் தன்மை குறித்து அதிகப்படியான சர்ச்சைகள் மற்றும் குழப்பங்கள் நிலவுதாம். பணத்தோட பொருள்னாக்க என்ன அர்த்தம்? மீனிங். ரைட். ஸ்டோவ்ஸ்கி அப்படின்றவர் பணம் என்பது ஒரு கடினமான கருத்து. எதை பணம்னு சொல்ல முடியாது. உங்களோட விருப்பத்தெல்லாம் பூர்த்தி செய்கிறதுக்கு எதெல்லாம் பயன்படுத்திக்க அதெல்லாம் பணம். உழைப்பை பயன்படுத்திக்கலாம். ஒன்றை இருக்கிற பொருள் இருந்தால் இப்போ வாட்ச் இந்த வச்சுக்கோ, எனக்கு இப்போ பணம் கொடு, அப்போ அது பணம். எனக்கு இந்த பொருள் கொடு, பணம். நான் 1/2 மணி நேரம் வேலை செய்கிறேன், எனக்கு சாப்பாடு போடு, உன் உழைப்பு பணம். அதுதான் சொல்கிறது. ஒரு கடினமான கருதான். ஏனெனில் அது வேறுபட்ட துறைகளில் ஒன்றல்ல, 3 பணிகளை குறிப்பிடுகிறது. ஒரு வேலையில் 3 வேலையை குறிக்கும். அவை ஒவ்வொன்றும் கணக்கீட்டின் அழகு. ஒரு பொருளோட மதிப்பு அளவு, வேலையோட மதிப்பு அளவு, உழைப்போட மதிப்பு அளவு, மதிப்பின் அளவுகள் மற்றும் மதிப்பின் நிலைக்கலன்களை குறிக்கிறது அப்படிங்கிறார். இவர் யார்? ஸ்டோவ்ஸ்கி. இது அவ்வளோவா கேட்க மாட்டாங்க, விட்டுருங்க. சர் ஜான் ஹிக்ஸ் அவர் சொல்கிறார், பணம் அதன் பணிகளால் வரையறுக்கப்படுகிறது. எதுவெல்லாம் பணமாக கருதப்படுகிறதோ அவை பணமாக பயன்படுகிறது. அந்த மக்கள் ஏற்றுக்கிறான். நீ வந்து வேலை செய்ய இத்தனை படி அரிசி தரேன், அந்த அரிசி தானே இது பணம். அங்கே அந்த மாதிரி. வாக்கர் அடுத்து சொல்கிறார். வாக்கர் எதையெல்லாம் செய்ய வளதோ அதுவே பணம். நீ நினைக்கிறதெல்லாம் அது செஞ்சிச்சுன்னா அதுதான் பணம் உனக்கு அப்படிங்கிறார். யார் சொல்கிறா? வாக்கர். அப்போ இந்த மாதிரி நிறையா ஐடியா இருக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்து யாரோட கூட்டுன்னு கேட்பாங்க. சரியா? இதை ஃபஸ்ட்டு உள்ளது தேவையில்லை, இது 3ஐயும் பார்த்துக்கணும். பணமாக பிரகடனம் செய்யப்படும் எவையும் பணம் என்று சட்டபூர்வம், இதுதான் லீகலான வார்த்தை. பணம்னா என்னன்னு சொல்கிறாங்க? ஒரு நாட்டில் அந்த அரசாங்கம் அல்லது அந்த அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வங்கி அவன் சொல்லணும், இதை தான் நம்ம நாட்டோட பணம் சொல்கிறானா. இந்த இன்னையிலேருந்து 100 ரூபா நோட்டு செல்லும், 10 ரூபா காயின் செல்லாது. யார் சொல்லுவா? அதான் பிரகடனப்படுத்தப்பட்டது. புரிஞ்சுக்கங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க. சட்ட ரீதியான ஒப்பந்த பணத்தை செலுத்தி பண்டங்கள் மற்றும் பணிகளை விற்க மறுத்தால் சட்ட ரீதியான பணத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சட்ட ரீதியாக வெளியிடுறோம் சொன்னால 10 ரூபா கைன்னு வெளியிட்டாங்க. ஆனால் அங்கே உள்ள முட்டா பசங்க என்ன பண்ணிட்டான்? வாங்கலை, 10 ரூபா செல்லாதையும் அவனை பரப்பி விட்டான் சும்மா. அதை நம்பிக்கிட்டு அப்படியே யாரும் வாங்கலை. சட்டப்பூர்வமாக அரசாங்கம் தான் சொன்னான், ஆனால் யாரும் வாங்கலை. அப்பயும் ஆர்பிஐ சொன்னான், பணம் வாங்கலைன்னா நான் ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்லி. நம்ம ஊரில் மதிக்கவே இல்லை கடைசி வரைக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்போ தான் வருது. அடுத்தது
கடன்களை தீர்ப்பதற்கு பணத்தை போல சட்டபூர்வமான வரையறுக்கப்படாத வேறு சிலவற்றையும் மக்கள் பணமாக ஏற்றுக்கொள்கின்றனர். என்னது? கடன்களை தீர்ப்பதற்கு. கடன் இருக்கு, இந்தாப்பா தங்கம், போ டிவி தூக்கிட்டு போ, இந்த சேர் கீரெலாம் தூக்கிட்டு போயிடும், விட்டுருவான். அதான் சொல்கிறாங்க, அதுவும் பணமாக பயன்படுத்துது. ஸோ சட்டபூர்வமாக சொல்ல முடியாது, சுதந்திரமாக பரவக்கூடிய அப்படின்றாங்க. அது ஒரு ஆங்கிள், சும்மா புரிஞ்சு ட்ரை பண்ணுங்க. பணத்தோட பணிகள், பணியோடு நிறுத்துவோம். சரி, பேங்க் அக்கௌண்ட்லாம் அடுத்தது பார்த்துக்குவோம். அதாவது டெபாசிட்டு வருது அங்கேயே, நல்ல வேலை அங்கே நடத்தலை. முதன்மை பணி, இரண்டாம் நிலை பணி அப்படின்னு ரெண்டாவது பணி வரையறுக்கப்பட்டு மொத்தம் 3ஆக பிரிக்கிறாங்களா? முதன்மை பணி அல்லது முக்கிய பணி. முதன்மை பணி தான் நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு பணி என்னது? பணத்தோடது கருவியாக பயன்படும் பண்டங்களும் மற்றும் பணிகளை பரிமாற்றுக கருவி. ஓகேவா? பணம், பண்டம், பணிகளை வாங்க பயன்படுகிறது. மதிப்பின் அளவுகள், ஒரு பொருள் அல்லது ஒரு பணி எவ்வளவு மதிப்புடையது அப்படின்னு என்ன பண்ணலாம்? வேல்யூ பண்ணுவோம். அதான் சொல்கிறாங்க. இரண்டாம் நிலை பணி, எதிர்கால செலுத்துகைக்கான நிலை மதிப்பு. இன்றைக்கி நான் 1000 ரூபா உங்கள்கிட்ட வாங்குகிறேன், 1000 ரூபா நாளைக்கு தரேன், 2 மாதம் கழித்து தரேன், 2 மாதம் கழித்து என்ன பண்ணுறேன்? 1000 ரூபாய் தருவேன். சரியா? அதே அது வேல்யூ மாறாது. அதான் சொல்கிறாங்க. மதிப்பின் நிலைக்கலன், வாங்கும் சக்தியின் நிலைக்கலன். எதிர்காலத்துக்கான சேமிப்பு. ஆமாவா? பொருள் முன்னாடி பேசுனது தான். பொருள்னா சீக்கிரம் அழிஞ்சு போயிடும், நகை அதெல்லாம் அழியாது. அந்த அரிசி பருப்பு இந்த டேபிளே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் போனால் வீணாக போயிடும். பைக்கு 1,00,000 ரூபாய்க்கு வாங்குகிறோம், என்ன ஆகும்? யூஸ் பண்ணாலுமே அதோட மதிப்பு குறைஞ்சி போயிடும். அதனால் என்ன பண்ண மாட்டாங்க? சேமிப்பாக எதை தான் வச்சுருப்பாங்க? பணத்தை தான் வச்சுருப்பாங்க. பணம் அழியாது, பட் மதிப்பு குறையும், அது வேறு. சேமிப்பாக வச்சுருக்காதீங்க, மாட்டிக்குவீங்க பணத்தை. தங்கம் இது மாதிரி வாங்கி வைக்கணும். டெபாசிட் பண்ணுறது கூட தப்புன்றாங்க. மாற்று மதிப்பு அல்லது மாற்று வாங்கும் சக்தி. நான் இந்த ஊரில் வேலை செய்கிறேன், இந்த ஊரில் சம்பாரித்தேன், பணம் சேமித்து வச்சுருக்கேன். இப்போ நான் அமெரிக்காவுக்கு போகிறேன். அங்கே என்ன பண்ணலாம்? இந்த பணத்தை அமெரிக்க டாலருங்க மாற்றிக்கிட்டு நான் அங்கே போய் செலவு பண்ணலாம். இவ்வளோ வேலை செய்ய முடியும். இல்லை என்ன பண்ண முடியும்? நம்ம ஊரில் தான் செலவு பண்ண முடியும், வெளியூருக்கு போக முடியாது. இவ்வளோ வேலை செய்யுது. அப்போ பணம் தான் என்ன பண்ணுச்சு? செல்வம் ஒரு இடத்துல குவிகிறதுக்கு காரணம், உலகத்தில் உள்ள எல்லா பண்டம் மற்றும் பணிகளை வாங்கி நுகர்றதுக்கு காரணம் எல்லாமே என்னது? பணம். இதர பணிகள் கடன் அடிப்படையில் இயக்கப்படுகிறது. மூலதன உற்பத்தி திறன் அதிகரிக்கிறது. உற்பத்தி திறன் என்ன அர்த்தம்? நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, இப்போ உங்கள் பணத்தை முதலீடு செஞ்சு அது கொஞ்சம் உங்களுக்கு சம்பாதிக்கும். உற்பத்தி திறன். நாட்டு வருவாயினுடைய அளவீடு மற்றும் விநியோகம். ஜிடிபிலாம் இருக்குல்ல, அது எவ்வளவு என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, எவ்வளோ மக்கள் எவ்வளோ பணத்தை செலவு பண்ணுறாங்க, அதை பற்றிலாம் பண்ணுறதுக்கு எது தேவை? பணம். பணம் ஒன்று கண்டறியப்படவில்லை, கற்பனை செய்து பார். எப்படி இருந்திருக்கும்? பணம் இல்லைன்னா பண்டமாற்று முறையில் இருந்திருக்கணும். இப்போ அமெரிக்காவில் உள்ள பொருளை வாங்கி பயன்படுத்துகிறோம், வாங்க முடியாது. நான் உழைச்சி இங்கே பக்கத்தில் உள்ளவனு கொடுத்துட்டு அவன் உழைப்பு வாங்கிக்கலாம். என்னாவது? நம்ம இங்கே பயன்படுத்துகிற மொபைல் ஃபோன் இருக்குல்ல, சீனா, அமெரிக்கா, ஏகப்பட்ட நாடோட மக்களுடைய உழைப்பு அதில் இருக்குது. அவன் கண்டுபிடிச்ச டெக்னாலஜி இருக்குது, இதெல்லாம் நமக்கு கிடச்சிருக்காது. சரியா? ரைட். பணவீக்கம் வாட்டம் வந்துருச்சா? புரிஞ்சுக்குவீங்களா? ரைட். வார்த்தையிலே அர்த்தம் இருக்கு பாருங்க. பணவீக்கம். அப்படியே அதுக்கு ஆப்போசிட் தான் பண வாட்டம். டிரான்ஸ்லேஷன் நல்ல வேலை யாருக்கு தெரியல, அதனால் பண்ணல. இன்ஃப்ளேஷன் இது பேர்.
ஆங்கிலத்தில் இன்ஃப்ளேஷன், இது டீஃப்ளேஷன். அது ஆங்கில வார்த்தை, அதை விடுங்க. இங்கே பாங்க, வீக்கம். விரலுக்கு ஏற்ற வீக்கம் தான் என்னது? நார்மலாக இருக்குது விரல் அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த சைஸுக்கு எலும்பு இருக்கோ அதுக்கு பொருத்தமான சதை இருந்தால் என்னது நார்மலாக இருக்குன்னு அர்த்தம். ஏதோ அடிபட்டுருச்சு அப்போ என்ன ஆயிரும்? எலும்பு துணுன்னு தான் இருக்கும், கரெக்டாக இருக்கணும், இது அளவில் இருக்குது, சதை சூடாயிடுச்சு. இனி விரல் வீங்கி போச்சு சொல்கிறோமா? அதான் இங்கே ஒரு நாட்டில் பணத்தோட அளவு எவ்வளவு இருக்கணும்? எவ்வளோ இருக்கணும் ஒரு நாட்டில் பணத்தோட அளவு? நிறைய இதெல்லாம் படிச்சிருக்கோம், நான் இது வரைக்கும் நடத்தினது புரிஞ்சுட்டு தான் சொல்லலாம். சரி, பணத்தை எதுக்கு பயன்படுத்துகிறோம் அதை சொல்லுங்கள். தேவைக்கா? பண்டம் மற்றும் பணிகளை பரிமாறிக்கொள்றதுக்கான கருவி, சரியா? அப்போ எவ்வளோ வேல்யூவுக்கு பண்டம் மற்றும் பணிகள் அந்த நாட்டில் உற்பத்தி ஆகிருக்கோ அதுக்கு பொருத்தமான அளவு தான் பணம் இருக்கும். பணத்தை வந்து மக்கள் கையில் இருக்கிறது, மக்கள் கையில் இருக்கும், மக்கள் கையில் புழங்கிட்டு இருக்கிறது. புரிஞ்சுதா? அது 100 ரூபாய்க்கு தான் பண்டம் மற்றும் பணிகள் உற்பத்தியாகி வெளியில் வந்துருக்கு, மக்கள் கையில் 150 ரூபா இருக்குது. அது பேர் என்னது? அதுதான் பண வீக்கம். 100 ரூபாய்க்கு தாங்க, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், இதுக்கு வேறு டூல்லாம் இருக்குது, விட்டுருங்க, இதுவே பெரிய விஷயம். 100 ரூபாய்க்கு தான் பண்டம் மற்றும் பணி உற்பத்தியாகி வந்திருக்கு, ஆனால் மக்கள் கையில் வாங்குறதுக்கு பணம் 150 ரூபா இருக்குது. என்ன ஆகும்? டிமாண்ட் சப்ளை நேற்று பார்த்தோமா? அப்போ என்ன ஆகும்? போட்டி நடக்கும். 100 ரூபா வேல்யூ கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடக்ஷன் ஆகி வந்திருக்கு, 150 ரூபா வச்சுட்டு வாங்குறதுக்கு போட்டி போடுவான். அப்போ என்ன ஆகும்? விலைவாசி ஏறி. சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ், வேல்யூ ஆஃப் சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் 100 ரூபாய்க்கு குட்ஸ் அண்ட் சர்வீஸ் சப்ளை ஆகிருக்கு, சரியா? பட் பணம் மக்கள் கையில் இருக்கக்கூடிய சப்ளை ஆஃப் மணி, அந்த அந்த நாட்டுக்குள்ளே எவ்வளோ பணம் இருக்குது? மக்கள் கையில் இருக்கணும் பணம் 150 ரூபா இருக்குது. ஓகேவா? அப்போ என்ன ஆகும்? போட்டி நடக்கும். பண்டம் மற்றும் பணிகளோட மதிப்போட மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தோட அளவு எவ்வளோ இருக்குது? அதிகமாக இருக்குது. எது அதிகமாக இருக்கோ அதோட மதிப்பு எப்பயுமே என்ன ஆயிரும்? குறைஞ்சி. எது அதிகமாக இருக்குது? உங்கள்கிட்ட நிறையா ட்ரெஸ் இருக்குது, சரியா? மதிப்பீங்களா? ஒரே ட்ரெஸ் 2 ட்ரெஸ் தான் இருக்குது, அப்போ என்ன பண்ணுவோம்? அதை பொத்தி பொத்தி பார்த்துக்குவோம். ஆமாவா? அன்பு நிறையா கிடைக்கிது, என்ன பண்ணுவோம்? மதிக்க மாட்டோம். அது இல்லாதப்போ தான் தெரியும் வருத்தம். அதே தான். அம்மா அப்போ ரொம்ப தாங்குவேன், சும்மா நைங்க அம்மா போமா அப்படிம்போம். அவங்க இல்லாமல் ஊருக்கு போனால் தான் தெரியும், ஐயோ சாப்பிடன்னு கேட்குறது நாதி இல்லையே, அப்போ தான் தெரியும். எல்லாமே அதுதான் பொருந்தும், சரியா? எது அதிகமாக கிடைக்குதானே இருக்கும், அதில் மதிப்பு இருக்காது. அப்போது இதுக்கு பேர் தான் பணம் வீக்கம். இப்போ வேறு பணம் வீக்கத்துக்கான டெஃபினிஷன், ஒரு நாட்டில் பண்டம் மற்றும் பணிகளினுடைய அளிப்பு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பணத்தினுடைய அளிப்பை விட கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் பண வீக்கம். ஓகேவா? இதுதான் எலும்பு, இது தசை. இது அளவுக்கு தான் தசை இருக்கணும். அதோட விளைவு என்ன சார்? விளைவு எஃபெக்ட். இப்போலாம் விலை எஃபெக்ட், விலை பார்த்தீங்கன்னா குறைஞ்சிரும். விலை என்னாகும்? சரி, அதிகமாகிடும். தப்பாக சொல்கிறேன், விலைவாசி அதிகமாக இருக்கும். அப்போ பணத்தோட மதிப்பு எப்படி இருக்கும்? பண்டத்தோட மதிப்போட குறைஞ்சி போயிடும். பண்டத்தோட மதிப்போட பணத்தோட மதிப்பு குறைஞ்சி போயிடும். பண்டத்தோட மதிப்பு அதிகமாகும். இதெல்லாம் எஃபெக்ட். பணவீக்கம்னா என்ன சார்? ஒரு நாட்டினுடைய பொருள், ஒரு நாட்டில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய பண்டம் மற்றும் பணிகளினுடைய மதிப்போட அந்த நாட்டு மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தோட மதிப்பு அதிகமாக இருக்கும். அதுதான் பணவீக்கம். ஓகேவா? விளைவு, பண்டத்தோட மதிப்பு உயர்ந்துடும், ஏன்னா அதானே கம்மி. 2 கம்பேர் பண்ணும் பொழுது பணத்தோட மதிப்பு குறைஞ்சிரும். அதனால் விலைவாசி என்ன ஆயிரும்? ஏறிடும். முன்னாடி நான் சொன்னது தான் அப்படியே பணவாட்டம், அப்படியே உள்டா. 100 ரூபா
பண்டம் மற்றும் பணிகளுடைய சப்ளை 100 ரூபா. மக்கள் இருக்கக்கூடிய பணத்தோட அளவு வெறும் 50 ரூபா தான். அப்போ என்ன ஆகும்? டிமாண்ட் சப்ளை பார்த்தோம்ல, அங்கே அதையும் சேர்த்திக்கங்க. வாங்கிறதுக்கு நாதி இருக்காது. தக்காளி விலை பார்த்தோம்ல, 100 ரூபாய்க்கு தக்காளி வந்திருக்கு, மக்கள்கிட்ட பணமே இல்லை. 100 கிலோ தக்காளி வந்திருக்கு, 50 கிலோ தான் வாங்க ரெடியாக இருக்கான். அப்போ என்ன வேலை கிருன்னு குறைஞ்சிடும், விலைவாசி குறைஞ்சி போயிடும். ஐயா 1 ரூபா பரவாயில்ல, 1 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போ. ஏன்னா எடுத்துகிட்டு வந்து போக்குவரத்துக்கு செலவுக்காக ஆகும்ல, நட்டமே ஆகட்டும், 1 ரூபாய் இது கிடைக்குதுல்ல. அப்போது பண்டம் மற்றும் பணி அளிப்பு அதிகமாக இருக்குது, மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தோட அளிப்பு வந்து கம்மியாக இருக்குது. அப்போ விலைவாசி என்ன ஆயிரும்? குறைஞ்சிரும். பணத்தோட மதிப்பு என்ன ஆயிரும்? இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள், எது கம்மியாக இருக்கோ அதுக்கு தான் மதிப்பு அதிகம். பண்டம் மற்றும் பணியோட இதுதான் கம்மியாக இருக்குது. அப்போ என்ன ஆயிரும்? இதோட மதிப்பு அதிகமாகிடும். இதில் 100 விதமான கேள்வி கேட்கலாம். அதில் மட்டும் இப்போ நான் சொல்லி கொடுத்தால இது 100 கட்டத்தில் இதை யார் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவன் 1000 கேள்வி கேட்டாலும் சொல்ல முடியும். இதை புரிஞ்சிக்காதவங்க ஏதோ ஃப்ளூக்கில் போட்டிங்கன்னா நல்ல கரெக்டாக இருக்கும். சரி, அப்போ பணம் வாட்டத்தப்போ என்ன நடக்கும்? பொருளோட மதிப்பு என்ன ஆயிரும்? கம்மியாயிரும். இதை பார்த்தா போதும். விரல், எலும்பு, தசை. எலும்பு தானது பண்டம் மற்றும் பணிகளின் அளிப்பு. தசை தானது பணத்தோட அளிப்பு. இதை வச்சு போனீங்கன்னா முடிஞ்சு போச்சு. எலும்பு அளவுக்கு கரெக்டாக இருந்துச்சுனாக்கா நோ ப்ராப்ளம். எலும்பு அளவுக்கு ஓட அதிகமாக தசை இருந்தால் என்னது வீக்கம், பணம் வீக்கம். இது அதோட விளைவு. சாப்பிடாமல் ரொம்ப சூம்பி போயிட்டான்னு என்ன பண்ணுவாங்க? என்னோட முகம்லாம் வாடி போயிருக்குன்னு சொல்கிறாங்களா? அதானது பணம் வாட்டம். அதோட விளைவு. எதை வச்சு சொன்னால் போதும்? இது 2 வச்சு சொன்னால் போதும். பண்டம் மற்றும் பணி அளிப்பு, பணம் எது அதிகமாக இருக்கோ அதோட மதிப்பு என்ன ஆயிரும்? குறைஞ்சி போயிடும். அப்போ அதிகமாக விலை கொடுக்கணும். எது கம்மியாக இருக்கோ அதுக்கு மதிப்பு உயர்ந்துடும். அதனால தான் அதிக விலை கொடுக்குறோம். விலையை எதை கொடுப்போம்? பணம் தானும் கொடுப்போம். இப்போ அதிகமாக கொடுக்கணும். ஈஸ்வரன் புரியுதா? அடுத்தது அதை கம்பேர் பண்ணுங்கள். இது அதிகமாக இருக்குது இதோட. இதை வச்சு நிறைய கேள்வி இருக்குது. இப்போ இன்ஃப்ளேஷன் அப்போ அரசாங்கம் என்ன மாதிரியெல்லாம் ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு இருக்குது. எடுத்தான் 10வது கூட படிக்கலன்னு நானுங்க அந்தாலும் செஞ்சான். அப்போது பார்ப்போம். 10வது கூட படிக்கலை, அறிவாளி ஓடி வந்தான், திருட்டறியில் ஏறி வந்தாலும் சொன்னாங்க ஸ்டெப் எடுத்தார். படிச்சுட்டு நம்ம காலேஜுக்கு போனால் அது போனால் அந்த ஆளுனால படித்தான். காலேஜெல்லாம் போய் அந்தாலே திட்டிகிட்டு உக்காந்தோம் ஊன்னுக்கிட்டு. ஏன்னா பத்திரிகையில் எழுதுறதான நம்ம பேசுவோம், நமக்கு சுய சிந்தனையே கிடையாது. அரசாங்கம் ஸ்டெப் எடுக்கணும், எப்படி ஸ்டெப் எடுக்கணும் பின்னாடி இதெல்லாம் புரிஞ்சுருந்தா தான் அது புரியும். இங்கேருந்து வராங்க தெரியாது. இன்ஃப்ளேஷன் அப்போ அரசாங்கம் என்னென்னலாம் எப்படி ஸ்டெப் எடுக்கணும், சரியா? அதே டீஃப்ளேஷன் அப்போ அரசாங்கம் ஸ்டெப் எடுக்கணும். அதேமாதிரி இன்ஃப்ளேஷன் அதாவது பணம் வீக்கம், பணம் வரும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கால, அவன் ஒரு சில ஸ்டெப் எடுப்பான். இங்கே ஒரு விதமாக அப்படி ஆப்போசிட்டாக இருக்கும். இதுக்கு வரிகிரி இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அங்கே போவான், திரும்ப போவான். அங்கேருந்து நிறையா கொஸ்டின் வரும், புரிஞ்சுக்கணும், வேறு வழியே கிடையாது. சார் நிறையா நடத்துறீங்க, நிறையாலாம் இல்லை, 20 கொஸ்டின் 75ல் நம்ம நடத்துல இருந்தால் கொஸ்டின் வரும், எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ரைட். எஸ்ஐ போலீஸ் அதுலேயுமே வரும், சும்மா இருக்கும். பணம் வீட்டினானா, பணம் வாட்டினானா, பணம் வீக்கினானா. பணம் வீக்கத்தப்ப என்ன நடக்குன்னு கேட்பான். அவனாக பார்த்து ஏதோ ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவான். சிம்பிளாக இருக்கும். டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும்? டீட்டெயில்டாக இருக்கும். ரைட், பார்க்கலாம். இன்றைக்கி போதும். நாளைக்கு என்ன வெள்ளிக்கிழமை தானே? நாளைக்கு ஒரே நிமிஷம் இதை முடிச்சிடலாம். அங்கே பாருங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்தனா பணவீக்கம் என்பது விலைகள் உயர்ந்து பாருங்கள். விலை உயருதா அப்படின்னா என்ன அர்த்தம்? பணத்தோட அளிப்பு அதிகமாக இருக்குது. பணத்தோட அளிப்பு பணம் மற்றும் பணியோட அளிப்பு அதிகமாக இருந்தால் நாங்கள் மதிப்பு குறைஞ்சி போயிடும். விலை உயர்ந்து பணத்தின் மதிப்பு வீழ்ச்சி அடையும். இன்னொரு வார்த்தையும் சேர்த்திக்கணும், பண்டம் மற்றும் பணிகளின் மதிப்பு என்ன ஆகும்? உயரும். முடிஞ்சா அவ்வளோதான். இதெல்லாம் திரும்ப நீங்கள் படிக்கவே கூடாது. நீங்கள் படிக்கக்கூடாதுங்கிறது தான் கான்செப்டை இவ்வளோ தூரம் விளக்குறது. புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. சினிமா படம் ஒன்ஸ் கதை புரிஞ்சுதான் மறக்குமா ஜென்மத்துலேயும்?
அடுத்தது பணம் ஆட்டம் அப்படியே உள்டா, விலைகள் குறைந்து பணத்தின் மதிப்பு உயர்வதை காட்டும். அப்போ பண்டம் மற்றும் பணிகளோட மதிப்பு என்ன ஆயிரும்? குறைஞ்சி போச்சு. அவ்வளோதான். ஓகே, டன். நாளைக்கு பார்ப்போம்.